இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில். வணக்கம். இன்றைய ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. ஆணி 29 திங்கட்கிழமை 13/7/2026. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களே, குடும்பத்துடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வித்தியாசமான பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் நண்பர்களால் கிடைக்கும். பேச்சுகளில் கனிவு வேண்டும். புதிய நபர்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் முன் யோசனையுடன் செயல்படவும். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதாயம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். தவறிய சில ஆவணங்களை அறிவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும். சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். தன வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். பேச்சுவன்மையால் காரிய சித்தி ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மருமகன் வழியில் இருந்த வேறுபாடுகள் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களின் எண்ணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் குறையும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும். சகோதர வகையில் அனுசரித்து செல்லவும். அனுபவ பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும். உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேம்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களின் வகையில் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும்.
சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களின் எண்ணங்கள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பேச்சுகளில் நிதானம் வேண்டும். செயல்பாடுகளில் திருப்தியற்ற மனநிலையினால் குழப்பங்கள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். உயரதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளியூர் பயணங்களில் சிந்தித்து செயல்படவும். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கும். கும்பராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். வித்தியாசமான கற்பனைகள் மனதில் மேம்படும். சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து. மீனராசி நேயர்களே, கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் இடத்தில் புரிதல் உண்டாகும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.